Hello friends, welcome back to IMC ME Madras Cooking with Hemalata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல green apple juice எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு காட்றேன். ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலோடவே கட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டிங்க அதில் அந்த அளவுக்கு சத்து இருக்காது. அதனால நம்ம ஸ்கின்னோடவே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட பாதாம் மிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பாதாம் பருப்பு இருந்தால் அது ஒரு 5 பருப்போ 6 பருப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்து அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. நீங்கள் நிறைய தண்ணியோ பாலோ இல்லை சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு அரைப்படாது. அதனால் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு இன்னொரு 1/2 கப்பு பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த ஜூஸில் வந்துட்டு நீங்கள் பாதாம் மில்க் பவுட்ரு போட்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நீங்கள் வெறுமனே வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து பால் சர்க்கரை போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பாதாம் டேட்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து நம்ம இதயத்தில் இருக்க கெட்ட கொழுப்பான எல்டிஎல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்லை வந்து அதிகப்படுத்துதுங்க. க்ரீன் ஆப்பிள் ஸ்கின்னில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. இதனால் வந்து குடலில் இருக்க கழுவியெல்லாம் வெளியேற்றி குடலை வந்து நல்லா பலப்படுத்துதுங்க. அதுவும் இல்லாமல் தைராய்டு பேஷண்ட்டுக்கெலாம் இந்த க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜீரண சக்தியும் அதிகம் இதில். இந்த க்ரீன் ஆப்பிளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. ரெட் ஆப்பிள் விட க்ரீன் ஆப்பிளில் அதிகமான சத்துக்கள் இருக்குங்க. அதனால் இது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.